الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய தீனை இந்த உலகத்திலே அவனுடைய வேதத்தை கொண்டும் அவனுடைய தூதருடைய அயராத உழைப்பை கொண்டும் நிலைநிறுத்தி இருக்கின்றான். அப்படியான இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு மிக உன்னதமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் தான். இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றதே, இது சர்வதேசத்துக்கும் ஒரு சவால், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு சவால். இந்த உலகத்திலே தத்துவம் பேசுகின்றவர்கள், கண்டுபிடிப்புகளை சொல்லுகின்றவர்கள், வேறு வேறு அவர்களுடைய திறமைகளை சொல்லுகின்றவர்கள் எல்லோருக்கும் முன்னால் இந்த குர்ஆன் விடுக்கின்ற சவாலை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எவரும் அதற்கு பதிலளிக்க முடியாது என்ற அளவுக்கு அற்புதமான ஒன்றுதான் இந்த திருமறை குர்ஆன். இதற்கான அற்புதம் இந்த அளவு இருப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருந்த அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டல்களை கொடுத்தான். அந்த வழிகாட்டல்களிலே பல நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்தான், கட்டளைகளை கொடுத்தான், சூவுகளை கொடுத்தான். இப்படியெல்லாம் கொடுத்து அல்லாஹ் தஆலா சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டி கொண்டிருந்தான். அப்படியான அந்த வழிகாட்டலை கொண்டு வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்ததாக திருமறை குர்ஆன் 29வது அத்தியாயம் சூரத்துல் அன்கபூத் சொல்கிறது. ஒரு நபியுடைய வாழ்க்கையில் இத்தனை வருடம் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டால் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுள் மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் அல்லது 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் இப்படியெல்லாம் நபிமார்கள் வாழ்ந்து அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உழைப்புக்கு அவர்களுக்கு கிடைத்த உம்மத்துகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் உம்மத்து அவர்களுக்கு குறைவாகத்தான் கிடைக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து எந்த அளவு என்றால் 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆயுளே அவருடைய இளமை பருவத்திலிருந்து பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த உம்மத்துடைய எண்ணிக்கை ஒரு கப்பலிலே ஏறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உரிய தொகை. கப்பல் என்றால் நாம நினைத்துவிடக் கூடாது இந்த காலத்தில் செய்கின்ற இந்த ஆயிரக்கணக்கானவர்கள் போகின்ற கப்பல் என்று, மரத்தினால் பலகைகளினால் செய்யப்பட்ட கப்பல். அந்த அளவுக்கு குறைவான 100 பேருக்கு குறைவானவர்கள் தான் அவருடைய உம்மத்து என்பதாக வரலாறு சொல்கின்றது. மறுமை நாளில் சில நபிமார்கள் வருவார்கள். அவர்களுக்கு உம்மத்து என்று சொன்னால் ஒரு 10 பேர் இருப்பார்கள். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அதைவிட குறைவாக இருப்பார்கள். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அதைவிட குறைவாக இருப்பார்கள்.
இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், ஒரு நபியோடு உம்மத் என்று ஒருவர் இருப்பார், ஒருவர், அவருக்கு அவ்வளவுதான் உம்மத். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், உம்மத் என்று சொல்ல யாரும் கிடையாது. இந்த நிலைமையில் மறுமையில் நபிமார்களுடைய வருகை இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இப்படியான இந்த காலகட்டங்களிலே அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அந்த வேதங்கள் ஒவ்வொன்றும் மனிதர்களுடைய அவர்களுடைய சதியினால் வேதங்களிலே மாற்றங்கள் நடைபெற்றன என்பதை திருமறை குர்ஆனை நமக்கு சொல்கின்றது. 2வது அத்தியாயத்தின் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இன்தில்லாஹி லியஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலா. எவர்களெல்லாம் தங்களுடைய கைகளாலேயே எழுதி அந்த எழுதியவைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இவை அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்களுடைய கைகளாலேயே அவர்கள் எவைகளை எழுதினார்களோ அதுவும் அவர்களுக்கு கேடுதான், அதன் மூலமாக மக்களிடத்தில் என்னென்னவெல்லாம் உழைப்புகள் செய்து அவர்கள் பொருள் தேடினார்களோ அவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றான். இப்படி வேதங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு சமுதாயத்தை பற்றி எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களிலே இப்படியான மாற்றங்கள் செய்திருக்கின்றார். அப்படியான வேதங்களாக இன்று உலகம் பார்த்து கொண்டிருக்கின்ற 2 வேதங்கள் தான் ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. யூதர்களுடைய பழைய ஏற்பாடு, கிறிஸ்தவருடைய புதிய ஏற்பாடு. இந்த 2 ஏற்பாடுகளையும் இன்று பின்பற்றுகின்ற அந்த 2 சமுதாயத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தௌராத் அல்லாஹ் இறக்கியது, இன்ஜீல் அல்லாஹ் இறக்கியது. அல்லாஹ் இறக்கிய வேதங்களிலே அவர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டினார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள், அந்த வேதங்களில் சொல்லப்படுகின்றவைகளை நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாம், பொய் என்று சொல்லவும் வேண்டாம். ஏதாவது சொல்லப்பட்டால் கிறிஸ்தவர்கள் ஏதாவது செய்தியை சொன்னார், நீங்கள் அதை நம்பிவிட வேண்டாம், ஆனா பொய் என்று நிராகரிக்கவும் வேண்டாம். காரணம் என்ன? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேதம் இருக்கின்ற அந்த வேதத்திலே உண்மையாக சொல்லப்பட்டவைகளும் இருக்கின்றன, பொய்யாக அவர்களால சோதிக்கப்பட்டவைகளும் இருக்கின்றன. அதனால அவைகளை இனங்கண்டு கொள்ள முடியாத காரணத்தினால நீங்கள் அந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து தௌராத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு சில செய்திகளை அவர்கள் எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்று மக்காவிலே எழுத தெரிந்தவர்கள் 17 பேர் தான் இருந்தார். அதில் ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு. அவர் எழுதி கொண்டு வந்திருக்கிறார். அவரை வாசித்து பார்த்தா அவருக்கு நன்றாக படுகிறது, நன்றாக விளங்கியது, எழுதி கொண்டு வந்தார். நபி அவர்களிடத்திலே யாரா சொல்லலாம், நான் எனக்கு ஒரு தௌராத்து கிடைத்தது, அதில் நல்ல சில செய்திகள் இருந்தன, அந்த செய்திகளை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவ்வளவுதான் நபி அவருடைய முகத்தை பார்த்த இவ்வளவுதான். அதாவது எனக்கு கிடைத்தது என்று நபி அவர்களை முகத்தை பார்த்து சொல்லிவிட்டு அவர் எழுதியதை பார்த்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார். நபி அவருடைய முகத்தை வாசிக்க தொடங்கியதிலிருந்து நபி அவர்களை பார்க்கவில்லை. அவர் வாசிக்கிறார், இப்படி பார்த்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து போய் கடுமையான கோபக்குறி முகத்திலே தென்பட ஆரம்பித்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமான உயர்ந்த தொனியிலே, உமரே வாசிப்பதை நிறுத்து, நபிகளாரை கொஞ்சம் உற்றுப்பார்
சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாசிப்பதை நிறுத்திவிட்டு நபி அவர்களை பார்த்தால் 2 கண்களை சிவந்திருக்கின்றன, முகம் சிவந்திருக்கின்றது, கடுமையான கோபத்தோடு இருக்கின்றார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு வாசிப்பதை நிறுத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அமுத்தஹப்பிகூன கமா தஹவ்வகத்தில் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள் குழம்பிக் கொண்டது போல நீங்களும் உங்களை குழப்பிக் கொள்ளப் போகின்றீர்களா? ஒரு தூய்மையான ஒரு வேதத்தை அல்லாஹ் எனக்கு தந்து அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக ரலீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் நபிய்யா, அல்லாஹ்வை ரப்பாகவும் அவனுடைய தீனை இஸ்லாம் மார்க்கத்தை அவனுடைய வேதமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட நபியையும் நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி உடனடியாக வாசிப்பதை நிறுத்தினார். இந்த வார்த்தைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், பிற்காலத்திலே நாம் சொல்லுகின்ற திக்ருகளிலே இது ஒரு திக்ர். ரதீத்து பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாம் தீனன் வ பி முஹம்மதின் நபிய்யா. ஏன் அன்று தௌராத்தில் இருக்கின்ற ஒரு சில நல்ல விஷயங்களை, அதுவும் உமர் ரலியல்லாஹு தனக்கு நல்லதென்று பட்டவைகளை தான் எழுதி கொண்டு வந்தார்கள். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தினார். சகோதரர்களே, இப்படி காலத்துக்கு காலம் சமுதாயங்களுக்கு தேவையான வேதங்கள் அருளப்பட்டுக் கொண்டிருந்த இந்த நிலைமையிலே அந்த வேதங்கள் சமுதாயத்தால மிகப்பெரிய துரோகங்கள் செய்யப்பட்டு, தில்லுமுள்ளுகள் செய்யப்பட்டு, அந்த வேதங்களிலே மாற்றங்கள் செய்யப்பட்டதனால் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை இறுதி வேதமாக இறக்குகிறார். கடைசி வேதம், இறுதி வேதமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குகின்ற போது இந்த வேதம் வழங்கப்படுகின்ற நபியும் இறுதி நபி. இறுதி நபிக்கு அல்லாஹ் தஆலா இறுதி வேதத்தை கொடுக்கிறார். இந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? அனுபவம் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால நபிமார்களுடைய காலத்தில் ஒரு நபி மரணித்ததற்கு பின்னால அந்த சமுதாயம் அந்த வேதத்திலே அவர்கள் செய்த தில்லுமுள்ளுகளை அல்லாஹ் அறிகிறான். அப்படி அறிகின்ற நிலைமையிலே கடைசியாக அருளப்படுகின்ற அந்த வேதத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு கூட ஒரு மாற்றம் ஏற்படாத அளவுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா உறுதியான வேதமாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? முன்னால நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் கூட வேதங்களை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு நபி மரணித்தால் அடுத்த ஒரு நபி வந்து விடுவார். அப்படி இருந்தும் கூட அந்த வேதங்களை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் கடைசியவனுடைய மௌத்துக்கு பின்னால் 1400 வருடங்கள் தாண்டி விட்டன. அப்படி தாண்டியும் கூட இன்று வரையும் இந்த வேதத்திலே, இந்த திருமறை குர்ஆனிலே ஒரு எழுத்தை கூட பிசக முடியாமல், மாற்ற முடியாமல் இந்த வேதம் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இன்று இருக்கின்ற ஒரு ஆச்சரியத்தை நாம் பார்க்க முடியும். இதற்கு முன்னால் இந்த வேதங்களை அந்த சமுதாயங்கள் அந்த அளவுக்கு அநியாயங்கள் செய்து தில்லுமுள்ளுகள் செய்திருந்தும் கூட இந்த குர்ஆனிலே ஒரு விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். 15வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார், இன்னா நஹனு நஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே இந்த திருமறை குர்ஆனை இறக்கினோம், இதனை நாமே பாதுகாக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், இறக்கியது நாங்கள் தான், பாதுகாக்கின்றவர்கள் நாங்கள் தான் என்று அல்லாஹ் இதனை பாதுகாப்பதாக சொல்லிவிட்டார். இந்த
இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் ஒரு நபி வருகின்ற போது அந்த நபியுடைய சமுதாயம் எழுத தெரிந்தவர்களாக வாசிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த குர்ஆனை அல்லாஹ் எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு உம்மிக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 157வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய இறுதி நபியை பற்றிய நற்செய்தியை தமது சமுதாயத்திற்கு சொல்லும் போது சொல்லி காட்டுகிறார்கள். எழுத வாசிக்க தெரியாத உம்மியான ஒருவருக்கு எனக்கு பின்னால் வரவிருக்கின்றார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த தகவலை, அந்த செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு நபிக்கு தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்குகிறார். எப்படி இறக்குகிறான்? மனன சக்தியுள்ள, மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு திறமையை அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுத்தார். அந்த நபிக்கு இறக்கிய ஒவ்வொரு வசனத்தையும் அந்த நபி மனப்பாடம் கொண்டார். ஒரு கட்டத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆனை இறக்குகின்ற வந்து சொல்லுகின்ற நேரத்திலே, ஓதி காட்டுகின்ற நேரத்திலே நபி அவர்கள் அவசரமாக பாடமிட்டுக் கொள்ள முயற்சி செய்வார்கள். மறந்து விடுமோ என்று பயந்து அவர்கள் அப்படி முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? சனகுரிஉக ஃபலா தன்ஸா. சபீஹ் சூராவிலே இந்த ஆயத்து இருக்கிறது. சனகுரிஉக ஃபலா தன்ஸா. உமக்கு நாமே ஓதி காட்டுவோம், நீ மறந்து விட மாட்டீர். அது உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடும். அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த திருமறையை அல்லாஹ் எந்த அளவு எளிமையாக இருக்கிறான் என்று சொன்னால், இதை மனப்பாடமிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எளிமையாக இருக்கிறான். நபி அவர்கள் மனப்பாடமிட்டுக் கொண்டார்கள். அந்த மனப்பாடத்தை அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு முன்னால் வந்து ஓதி காட்டினார்களா? அவர்கள் எல்லோருமே உண்மைகள். அவர்களும் மனநம் செய்து கொண்டார்கள். அத்தனை சஹாபாக்களும் மனநம் செய்து கொண்டார்கள். புதிதாக பிற்காலத்திலே இஸ்லாத்தை தழுவி வருகின்றவர்கள் அவர்களும் மனநம் செய்து கொண்டார்கள். அத்தனை பேர் மனநம் செய்து கொண்டார்கள். இதுவரைக்கும் என்றால் திருமறை குர்ஆன் கட்டம் கட்டமாக இடத்துக்கு ஏற்றவாறு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு அருளப்பட்டுக் கொண்டே இருந்தது. சில கட்டத்திலே ஒரு சூறா அருளப்பட்டுவிடும், சில கட்டத்திலே ஒரு சூறாவில் சில வசனங்கள் அருளப்படும். சூரத்துல் பக்ரா 286 வசனங்கள் கொண்ட ஒரு சூறா. இந்த சூறா பல விடுத்தங்கள், அதாவது அதனுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அதிகமான தடவைகள் அருளப்பட்டுத்தான் இந்த சூரத்துல் பக்ரா முழுமை அடைந்திருக்கின்றது. இன்னும் ஒரு சில சூறாக்கள், ஒரு சில சிறிய சூறாக்கள் ஒரே முறையாக இறக்கப்பட்டுள்ளது. குல் யா அய்யுல் காஃபிரூன் முழுமையாக இறக்கப்பட்டது. குல் ஹுவல்லாஹு அஹத் முழுமையாக இறக்கப்பட்டது. இன்னா ஆத்தைனாக்கல் கௌதர் முழுமையாக இறக்கப்பட்டது. பெரிய சூறாக்கள் இருக்கின்றனவே, அது முழுமையாக இறக்கப்படவில்லை. கொஞ்சமாக பகுதியாக இறக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சூறாக்களில் ஒரு பகுதி ஆயத்துகள் மக்காவுடைய இறக்கப்பட்டன, அடுத்த பகுதி மதீனாவுடைய இறக்கப்பட்டன. இப்படியெல்லாம் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கட்டமாக இறக்கி கொண்டு வந்தான். அதனால் எழுதி அதை இப்படி பார்த்து, இன்று நாம் குர்ஆனை பார்த்து ஓதுகின்றோமே, அது போல ஓதக்கூடிய மாதிரியான அமைப்பிலே குர்ஆன் இருக்கிறது. எல்லோரும் மனனம் செய்தால் குர்ஆனை ஓதினார். இரவு தொழுகையிலே சஹாபாக்கள் இன்று வாழுகின்ற நமது இந்த முஸ்லிம்களை போலல்ல, அந்த சஹாபாக்கள் மிக பெரும்பான்மையான சஹாபாக்கள் கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் திருமறை குர்ஆனை மனனம் செய்திருந்த காரணத்தினால இந்த குர்ஆனை ஓதித்தான் இந்த தொழுகையை தொழுதார்கள். அப்படித்தான் அவர்கள் தொழுது வந்தார்கள். அப்படியான இந்த குர்ஆன் நபி அவர்கள் மரணிப்பதற்கு
20 நாட்களுக்கு முன்னால் தான் இறுதி வசனம் வழங்கப்பட்டது. அது சூரத்துல் பக்கராவின் 281வது வசனம். அந்த வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹி சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون என்ற இந்த வசனம் தான் அல் குர்ஆனிலே இறுதியாக அருளப்பட்ட வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நபி அவர்களுடைய மரணத்துக்கு 20 நாட்களுக்கு முன்னால வரைக்கும் இந்த திருமறை குர்ஆன் கட்டம் கட்டமாக அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? எவராலும் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் ஏன் உறுதியாக இறக்கினார் என்று சொன்னால், இந்த நபியுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் சவாலாக முகம் கொடுக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த வேதம் இருக்க வேண்டும் என்பதனால் இந்த திருமறை குர்ஆனை நபியுடைய உம்மத்திலே அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டினால் இந்த அமைப்பிலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கினார். அப்படி இறக்கிய இந்த குர்ஆனை சஹாபாக்கள் மரணமிட்டார்கள். எல்லோரும் மரணமிட்டார். மரணமிட்டால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? இந்த குர்ஆன் எழுத்து வடிவில்லாமல் நபிகளார் மரணிக்கின்ற வரைக்கும் அத்தனை சஹாபாக்களுடைய உள்ளங்களிலும் மனனம் செய்யக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்து விட்டார். இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? இது ஒரு அற்புதம் இல்லையா? இப்படி பாதுகாத்த இந்த குர்ஆன் பிற்காலத்திலே இந்த குர்ஆனுடைய நிலைமை என்னவாகும் என்று அனுபவசாலிகளான சஹாபாக்கள் பயந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நேரத்திலே சஹாபாக்களின் மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் கலீஃபாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள், கலீஃபாவே, இந்த குர்ஆனை இப்பொழுது மனனம் செய்துதான் நாம் எல்லோரும் ஓதி வருகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் பிந்தினதற்கு பின்னால் மக்களுடைய பொழுதுபோக்குகள் அதிகமாகி இந்த குர்ஆனோடு தொடர்பு அவர்களுக்கு குறைந்து விட்டால் இந்த குர்ஆனை மனனம் செய்து ஓதுகின்ற நிலைமை இல்லாமலாகிவிட்டால் இந்த குர்ஆன் இல்லாமலாகிவிடுகின்ற ஒரு நிலைமை, ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது. அதனால் இந்த குர்ஆனை நாம் எழுதி ஒரு ஏடாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் என்றால், நபி அவர்கள் செய்யாத ஒரு வேலையை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அதனால் இதை நீங்கள் சொல்லுகின்றவாறு ஒரு பிரதியாக தொகுத்தெடுக்க நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் மறுத்தார். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ஆழமான கருத்து சொல்லக்கூடிய, அறிவுபூர்வமான செய்திகள் சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி தான் உமர் ரலியல்லாஹு. அவர்கள் அந்த நேரத்திலே அந்த சபையிலே இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு புரிய வைத்தார், கலீஃபாவே, இந்த குர்ஆன் ஒரு ஏடாக தொகுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் தான் அல் குர்ஆன் அருளப்படுகின்ற போதெல்லாம் இந்த குர்ஆனை நீங்கள் மனனமிட்டுக் கொள்ளுங்கள் என்று தோழர்களுக்கு சொன்ன நபி அவர்கள் எழுதி வைப்பதற்கும் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள், ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். அந்த குழுவுடைய பணி என்ன? அல் குர்ஆன் இறங்கின உடனே எழுதுது, இறங்கி முடிந்த உடனே அந்த ஆயத்தை எழுதுது. ஆனா எழுதப்படுகின்ற ஆயத்து எப்படி எழுதப்பட்டது? இன்று நமக்கு இருப்பது போல பேப்பர் வசதியில் அந்த காலத்தில் கிடையாது. எலும்பு துண்டுகள்ல, தோல் பதப்படுத்தப்பட்ட தோள்கள்ல, இப்படியான அமைப்புல எழுதப்பட்டுச்சு. ஏதாவது இந்த கால்நடைகள், ஒட்டகை, மாடு, இவைகளுடைய எலும்புகள் எழுதினார். எலும்புனா பிளேட் மாதிரி தான் இருக்கும். அது இந்த காலுடைய இந்த தொடையுடைய உள்ள இருக்கின்ற அந்த முள் இருக்கின்றதே, அந்த எலும்பு ஒரு பிளேட் வடிவத்தில் இருக்கும், அதில் எழுதுது. அதே போல பதப்படுத்தப்பட்ட தோல், பெரிய தோல் இருக்கும்,
அந்த தோல்ல எழுதுறது, இப்படி எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, கலீஃபாவே, இது எழுதப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? பிற்காலத்திலே ஒரு ஏடாக ஒரு பிரதியாக தொகுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் எழுதப்பட்டது. அது நபிகளுடைய காலத்திலே தொகுக்க முடியாமல் போன காரணம் என்ன? நபி அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு, மரணிப்பதற்கு 20 நாட்களுக்கு முன்னால் தான் கடைசி வசனம் எழுதப்பட்டது. ஆனால் நபி அவருடைய காலத்தில் ஒரு ஏடாக ஒரு பிரதியாக தொகுக்க முடியாது. ஆகவே நாம் இதை தொகுப்போம், ஒரு பிரதி தொகுப்போம் என்ற போது அந்த உமர் ரலியல்லாஹு அவருடைய இந்த செய்தியை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷரஹ சத்ரி அபூபக்கர். அபூபக்கருடைய உள்ளத்தை விரிவுபடுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார்கள் தொகுப்பதற்கு. அது எவ்வளவு அழகாக தொகுக்கப்பட்டது தெரியுமா? குர்ஆனை முழுமையாக மனனமிட்ட ஹாஃபிஸ்கள் ஒரு குழு அமர வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் எழுத்தாளர்கள் அமர வைக்கப்பட்டார்கள். ஒரு வசனம் ஹாஃபிஸ் ஓதுவார், அதே வசனம் ஏற்கனவே ஏடுகளில் பாதுகாக்கப்பட்டு எழுதப்பட்டிருப்பதும் இவர் ஓதுவதும் சரிதானா என்று சரிபார்க்கப்பட்டது. இரண்டும் சரி, ஒன்றுக்கொன்று டெலியாகிவிட்டது, சரியாகிவிட்டது என்று சொன்ன எழுதினார்கள். இதே மாதிரியாகத்தான் கடைசி வரைக்கும் எழுதப்பட்டது. அத்தனை வசனமும் இப்படித்தான் எழுதப்பட்டது. எழுதியிருப்பது சரியா, ஓதுவதும் எழுதியிருப்பதும் இரண்டும் சரியா என்று சரி பார்த்ததுக்கு பின்னால் தான் எழுதப்பட்டது. அப்படி எழுதப்பட்டு ஒரு பிரதி தொகுக்கப்பட்டது. அந்த பிரதி எதற்காக? பிற்காலத்திலே இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த பிரதியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒரு மனைவியாகிய ஹஃப்ஸா நாயகியிடத்திலே ஒப்படைத்தார். யார்? உமர் ரலியல்லாஹு மகன். அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இப்பொழுது உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி முடிந்துவிட்டது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி முடிந்துவிட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அந்த காலம் வந்த போது உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்திலே இஸ்லாம் இப்பொழுது கூடுதலாக பரவிவிட்டது. முழு உலகத்திலும் இஸ்லாம் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அரபி மொழி அல்லாத வேற்று மொழிகள் பேசுகின்ற ஊர்களிலே இந்த குர்ஆனை ஓதுகின்றவர்கள் வித்தியாசமாக ஓதுகின்ற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட நேரத்திலே அந்தந்த நாடுகளில் இருந்த கவர்னர்கள், தலைவர்கள் கலீஃபாவுக்கு முறைப்பாடு செய்கிறார். கலீஃபாவே, இந்த குர்ஆன் பல பிரதிகளாக எழுதப்பட வேண்டும். முதல் கலீஃபாவுடைய காலத்திலே இந்த தொகுக்கப்பட்ட அந்த பிரதி பல பிரதிகளாக எழுதப்பட வேண்டும். காரணம், நாங்கள் வாழ்கின்ற இந்த ஊர்களிலே அரபி மொழி அல்லாத வேற்று மொழிகள் பேசுகின்றவர்கள் இந்த குர்ஆனை வித்தியாசமாக தங்களுடைய மொழிக்கு சார்பான மாதிரி எல்லாம் திரித்து ஓத ஆரம்பிக்கின்றார்கள் என்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒரு பிரதியை பார்த்து 8 பிரதிகளை எழுதினார்கள். இதற்கு பின்னால அடுத்தடுத்த கலீஃபாக்கள் வருகின்ற காலத்திலே இந்த குர்ஆன் பல பிரதிகளாக தொகுக்கப்பட்டு வந்தது. அப்படி வந்த இந்த குர்ஆன் தான் பிற்காலத்திலே எழுத்து வடிவிலே வந்து இன்று பல 100 கோடி அல்லது பல 1000 கோடி குர்ஆன்களாக இன்று நமக்கு முன்னால் இருப்பதற்கு காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை எப்படி பாதுகாத்தான் என்றால் அதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அரபு மொழி பேசுகின்ற சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகள் இந்த குர்ஆனை மனனம் செய்வார்கள் என்று சொன்னால் மொழி அரபு, அவர்கள் மனனம் செய்கின்றது சரிதான் என்று சொல்லலாம். ஆனால் அரபு மொழி என்று எதுவுமே விளங்காத தஹப, கதப, நஸர
இப்படியான எந்த சொல்லுக்குமே அர்த்தம் தெரியாத சின்ன பிள்ளைகள் 7 வயது 8 வயது 10 வயது 12 வயது 13 வயது உடைய பிள்ளைகள் குர்ஆனை முழுமையாக மரணப்படுகிறார். குர்ஆனை முழுமையாக மரணப்படுகிறார். நமக்கு தெரியும், இலங்கையில் ஒருவர் இருக்கிறார், 6 மாதத்தில் குர்ஆனை மரணம் விட்டார். ஹிஃபுல் மதரசாவிலே ஓதுகின்ற ஒரு பிள்ளை 6 மாதத்தில் ஒரு குர்ஆனை ஒரு முழுமையான குர்ஆனை மரணம் விட்டார். இப்படியெல்லாம் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதத்தை கொடுத்தார். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற அந்த மொழி நடை இருக்கின்றதை, அந்த மொழி நடையுடைய அற்புதம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அரபி மொழி பேசுகின்ற மக்கள் அல்ல. ஹிஃபுல் மதரசாக்களிலே குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுகிற பிள்ளைகளுடைய வயது என்ன? நமக்கு தெரிந்த பிள்ளைகள் தானே. 15 வயதாகுவதற்கு முன்னால குர்ஆனை மரணமாக்கி முடிச்சு விடுவார்கள். கிதாப் ஓதுவதற்காக, ஷரியா படிப்பதற்காக அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் காலம் வைத்திருக்கின்றார்கள். 8 வயது 9 வயது 10 வயது பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். 3 வருடத்திலே குர்ஆனை மரணமாக்கி முடித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வைத்திருக்கின்றார். இன்று உலகத்தில் உள்ள குர்ஆனை எரித்து விட்டாலும் கூட அது போன்ற பல கோடி பிரதிகளை உடனடியாக கொண்டு வர முடிந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு அற்புதம் தான் இந்த குர்ஆன். ஏன் அத்தனை பேர் மரணம் விட்டிருக்கிறார்கள். பல, அதாவது முழு உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய மனநல செய்த மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள், அது கோடியையும் தாண்டி விடலாம். அந்த அளவுக்கு அதிகமாக இந்த குர்ஆனை மக்கள் மனநலம் விட்டிருக்கின்றார்கள். ரமதான் வந்துவிட்டால் கியாமுல் லைல் தராவீஹ் தொழுகையிலே ஒரு மாதத்திலே முழுமையான குர்ஆனை ஓதி முடிக்கின்ற அளவுக்கு, அதை தொழக்கூடிய மக்கள் காது கொடுத்து கேட்கின்ற அளவுக்கு இந்த குர்ஆன் அற்புதமாக இருக்கின்றது. சரி, இது அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை அரபு மொழியிலே பாதுகாக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதத்தை வைத்தானே. இந்த அற்புதம் என்பது அல்லாஹ் எந்த வடிவத்திலே இந்த குர்ஆனை இறக்கினானோ அந்த வடிவத்திலிருந்து கடுகளவான மாற்றமும் ஏற்பட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இந்த சமுதாயத்திலே பாதுகாத்து காட்டுகிறார். முடிந்தால் செய்து காட்டு. நீ தௌராத்தை மாத்தினாய், இஞ்சிலை மாத்தினாய், ஜபூரை மாத்தினாய், எல்லாவற்றிலும் உன்னுடைய தில்லுமுழுகளை செய்தால் முடிந்தால் இந்த குர்ஆனிலே நீ செய்து காட்டு. நபிமார்கள் வாழ்ந்த காலத்திலும் கூட நீ வேதங்களிலே இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்தாய். ஆனால் ஒரு நபி மரணித்து 1400 வருடமாகிவிட்டது. இப்பொழுது இந்த குர்ஆனில் உனக்கு எதையாவது செய்ய முடியுமா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே ஒரு சவால் விடுகிறார். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. அல்லாஹ் எங்களது அடியார் மீது இன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, எங்களது அடியாருக்கு நாங்கள் இறக்கிய எங்களது இந்த வேதத்தில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்குமாயிருந்தால் இது போன்ற ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். அல்லது சூரத்தின் வேதம் அல்ல, இந்த வேதத்தில் இருக்கின்ற அத்தியாயங்களிலே உள்ள ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். 114 சூறாக்கள் உள்ள ஒரு ஒரு வேதம் தான் இந்த திருமறை குர்ஆன். அதுல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டு. சூரத்துல் பக்ரா என்ன சொல்லவில்லை. ஒரு அத்தியாயம் என்று சொன்னா 286 வசனங்கள் கொண்ட சூரத்துல் பக்ராவும் ஒரு அத்தியாயம் தான். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த 3 வசனங்கள் கொண்டது ஒரு அத்தியாயம் தான், ஒரு சூரா தான். முடிந்தால் கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம். அல்லாஹ் சவால் விடுகிறான். அப்படிப்பட்ட சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட வேதம் தான் இந்த வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் அருளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
மக்காவில் இருந்தவர்கள் கவிஞர்கள், மிக பெரும் புலவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அப்படியான சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்ற சூரா அருளப்படுகிறது. இந்த சூறாவை ஒரு நபித்தோழர் ஒரு பெரிய காகிதம், அந்த காகிதத்தில் இந்த சூறாவை எழுதுகிறார். இந்த இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் என்ற சூறாவை எழுதுகிறார். எழுதினா அதுக்கு கீழே கொமெண்ட்ஸ் எழுதுவதற்கு, குறிப்பு எழுதுவதற்கு, விமர்சனம் எழுதுவதற்கு நிறைய இடம் இருக்கின்றது. அப்படியான அந்த காகிதத்தை கொண்டு போய் காபாவுடைய வாசல்லே தொங்க போடுகிறார். ஏன் அப்படி தொங்க போடுகிறார் தெரியுமா? இந்த திருமறை குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னதாக அந்த மக்காவிலே இருந்த ஒரு நடைமுறை என்னவென்று சொன்னால், ஒருவர் ஒரு திறமையான கவிதையை இயற்றினார். அந்த கவிதையை அவர் காபாவுடைய வாசல்லே கொண்டு போய் தொங்க போடுவார். என்ன சேலஞ்ச் தெரியுமா? என்ன சவால் தெரியுமா? இந்த கவிதைக்கு ஈடாக முடிந்தால் யார் என்றாலும் பரவாயில்லை, ஒரு கவிதையை இயற்றி காட்டுங்க பார்க்கலாம் என்பது ஒரு சவால். அப்படி சவால் விட்டால் அந்த கவிதைக்கு ஈடாக யார் யாரோ என்னென்னவெல்லாம் எழுதுவார்கள். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் மௌலிது வீட்டுகளில் பைத்து படிப்பார்கள். படிக்கிற நேரத்தில் அது யாராவது ஒரு கவிதையை தொடங்கி விடுவார். அப்படி தொடங்கி விட்டா அதுக்கு போட்டியாக இன்னும் ஒருவர் படிப்பார். அதை படிச்சா மூணாவது ஒரு போட்டியா படிப்பார். இப்படி எல்லாம் போட்டி போடுவாங்க. அது போல அந்த காலத்தில் இருந்த கவிஞர்கள் இப்படி செய்வார்கள். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்பதை ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு போய் தொங்க போடுகிறார். தொங்க போட்டா அங்கு வருகின்ற காபத்துல்லாவுக்கு வருகின்ற அந்த கவிஞர்கள் ஒவ்வொருவராக வாசிக்கிறார்கள். ஒரு விமர்சனம் கிடையாது, திரும்பி போய்விடுகிறார்கள். வருகின்றவர்கள் எல்லோரும் வாசிக்கிறார்கள், விமர்சனம் கிடையாது, திரும்பி போகிறார்கள். ஒரே ஒரு கவிஞர் வந்தார், இம்ருல் கைஸ். அவர் வந்து அதை பார்த்துவிட்டு நீண்ட நேரம் ஆய்வு செய்துவிட்டு அதுக்கு கீழே எழுதுகிறார், மா ஹாதா கௌலுல் பஷர், இது ஒரு மனிதனின் வார்த்தையே அல்ல. குர்ஆனுடைய சேலஞ்ச், குர்ஆனுடைய அற்புதம். அந்த அற்புதத்தை அந்த மக்காவாசிகளுக்கு முன்னால் அல்லாஹ் எப்படி காட்டினான் பாருங்க. அந்த நபித்தோழர் அதை கொண்டு போய் தொங்க போடுகிறார். அந்த கவிஞர் எப்படி எழுதுகிறார்? மா ஹாதா கௌலுல் பஷர், இது ஒரு மனிதனின் வார்த்தையே அல்ல. ஒரு மனிதனால இப்படியான வசன நடையோடு இப்படி ஒன்றை இயற்றவே முடியாது. தொங்க போடுகிறார். சகோதரரே, இப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த அளவு பாதுகாத்தது எதற்காக? அரபி மொழியிலே நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் ஓதுகின்றவருக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவா? அதுதான் நோக்கமா? இல்லை. இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக, ஒரு பண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினார். ஆயிஷா நாயகியிடத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள் என்ன என்று கேட்கப்பட்ட போது, கான குலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடுகள் எல்லாம் குர்ஆனாக இருந்தது.
நபி அவருடைய வாழ்க்கை முழுமையாக குர்ஆனாக இருந்தது. எதற்காக எழுதப்பட்டது? இந்த குர்ஆன் காட்டுகின்ற வழிகாட்டலின்படி வாழ வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. மறுமை நாளையிலே சுவர்க்கத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு வசனமாக குர்ஆனில் இருக்கின்றதா? கிடையாது. மஹ்ஷர் மைதானத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசனமாக இருக்கின்றதா? கிடையாது. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உள்ள அத்தனை வசனங்களும் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்துவதற்காக எழுதப்பட்ட வசனங்களாகத்தான் இந்த குர்ஆன், இந்த வசனங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த குர்ஆனின் அற்புதம் என்ன தெரியுமா? மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாகத்தான் இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் தெரியுமா? என்னென்ன வழிகாட்டல் எல்லாம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றனவோ அவைகளை இந்த குர்ஆனுக்கு முன்னால் கொண்டு வந்து சவாலுக்கு உட்படுத்த முடியாது. அவை ஒவ்வொன்றிலும் விமர்சனத்துக்கு இடம் இருக்கின்றது. ஆனால் அல் குர்ஆனிலே விமர்சனத்துக்கு இடமில்லை. அல் குர்ஆன் என்ன அற்புதம் தெரியுமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்டது குர்ஆன். ஆனால் இன்று உலகத்திலே நடக்கின்ற விஞ்ஞான ஆய்வுகளுக்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கின்ற கண்டுபிடிப்புகளுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்ன அந்த செய்திகள் சான்றாக இருப்பதை இன்று பார்க்கின்றோம். இதுதான் குர்ஆனுடைய அற்புதம். என்று உலகம் அளிக்கப்படுகின்றதோ அன்று வரைக்கும் இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் இந்த குர்ஆன். இந்த அரசியல் சாசனங்கள் இருக்கின்றனவே, 500 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அரசியல் சாசனம் இன்றைய அரசியலுக்கு வழிகாட்டுமா? 100 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது வழிகாட்டுமா? 50 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது வழிகாட்டுமா? இல்லை. காலத்துக்கு காலம் சாசனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட அந்த குர்ஆன் இன்றும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாத அளவுக்கு மிக தெளிவாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் மக்களுக்கு மத்தியிலே கண்டிப்பாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும். நோக்கம் என்ன? இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை முழுமையாக வாசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதுகின்ற போது சில நேரத்தில் அழுது விடுவார்கள். சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகின்ற வசனம், நரகத்தை பற்றி சொல்லப்படுகின்ற வசனம், மஹ்ஷர் மைதானத்திலே உள்ள விசாரணையின் போது சொல்லப்படுகின்ற வசனம், இப்படியான ஏதும் வசனங்கள் அப்படி சொல்லப்படுகின்ற சில கட்டங்களிலே அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுது விடுவார்கள். நபி அவர்கள் மட்டுமா மாத்திரமா? இல்லை, சஹாபாக்கள் தான். பின்னால் மௌனங்களாக தொழுகின்ற சஹாபாக்களும் அழுது விடுவார்கள். ஏன்? இந்த குர்ஆன் அவர்களுக்கு விளங்கியது. அதே குர்ஆன் இன்று நமக்கு ஏன் அழுகை வருவதில்லை? நமது மொழியில் இன்று குர்ஆன் இல்லை. அதாவது நாம் ஓதுகின்ற தொழுகையிலே ஓதுகின்ற குர்ஆன் இன்று நமது மொழியில் இல்லை. அதற்காக நமது மொழியில் குர்ஆனை மொழிபெயர்த்து அதை தொழுகையில் ஓத முடியாது. அப்படி முடியாது என்றால் அதற்குரிய மாற்று வழி என்ன? தொழுகை அல்லாத நேரங்களிலே இந்த குர்ஆனை வாசிக்கின்ற நடைமுறை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய பொழுதுபோக்கு இருக்கின்றது. என்னென்ன வகையான பொழுதுபோக்கு எல்லாம் நாம் பொழுதுபோக்குகிறோம். இன்று நமது மக்கள் பொழுதுபோக்கு என்ற பெயரிலே தங்களுடைய வாழ்நாளை எந்த அளவு வீணாக்கிக் கொள்கின்றார்கள். அதாவது விளையாட்டு என்பது பொழுதுபோக்கு தான். ஃபுட்பாலா, கிரிக்கெட்டா, ரக்கரா, வேறு வேறு விளையாட்டுகளா, பொழுதுபோக்கு தான். ஆனா இந்த பொழுதுபோக்கு நமது இபாதத்துகளை வீணாக்கிவிடக் கூடாது. அதற்காக அல்லாஹ் தஆலா, நீ விளையாட வேண்டுமா, பொழுதுபோக்கு வேண்டுமா, அதற்கேற்றவாறு நான் இபாதத்தை அமைத்து தருகிறேன், ஐங்கால தொழுகை அமைத்து தருகிறேன் என்றுதான் அல்லாஹ் அமைச்சுக்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கும்
லுஹர் தொழுகைக்கு உள்ள நேரம் எவ்வளவு? 7 மணி நேரம் இருக்கின்றது. இந்த 7 மணி நேரம் உனக்கு பொழுதுபோக்குறதுக்கு போதாதா? அப்போ உனக்கு உன்னுடைய விளையாட்டுக்கு தேவையான நேரத்தை உன்னால் ஒதுக்க முடியும். ஆனால் நீ இந்த தொழுகையை பால்படுத்தி விடக்கூடாது. இந்த தொழுகை எப்படிப்பட்டது? 4வது அத்தியாயத்தில் 103ஆம் வசனம் சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்றான், அதாவது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டதா. ஐங்கால தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்தந்த நேரத்திலே அந்தந்த தொழுகையை தொழ வேண்டும். நான் கவலையோடு சொல்கிறேன், அதாவது நான் இன்று சவுதியிலே பல ஊர்கள் பார்க்கிறேன். அவர்கள் மஸ்ஜிதிலே அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே கிரவுண்டிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த அதாவது தொழுகை நடக்கின்றது, விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு சுமார் ஒரு 10 நாளைக்கு முன்னதாக, 10 நாள் கூட ஆகவில்லை, நான் ஜுபைலிலே நான் வாக்கில் போய் கொண்டிருக்கிற நேரத்திலே அதான் சொல்லப்படுகின்றது. எல்லோரும் அவர் பாட்டில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நான் என்ன செய்ய, ஐயோ ஷபாப், ஐயோ ஷபாப், ஐயா அல ஸலா, ஐயா அல ஸலா, சும்மா ஐயா அலல் ஃபலா. அந்த வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லா அரபி பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வாலிபர்களே, இதோ தொழுகையிலே அதான்ல ஹய்யா அலல் ஸலா என்று சொல்லப்படுகிறது. தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லப்படுகிறது. வெற்றி பெற விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். இந்த நிலைமையில் தான் இன்று பொழுதுபோக்குகின்றார்கள். இப்படியான பொழுதுபோக்கை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொழுதுபோக்கு என்று சொல்லி பல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதற்காக பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து இன்று பொழுதுபோக்குக்காக அப்படியான காலத்தை ஒதுக்குகின்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், நமது முஸ்லிம்கள். பொழுதுபோக்குதான், பொழுதுபோக்குவதற்காக பல நிகழ்ச்சிகளை இருப்பார். அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்கள் தொழுகை கிடையாது. இந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு பார்க்கின்றோம். அல் குர்ஆன், அதாவது இஸ்லாம் நமக்கு பொழுதுகளை போக்குவதற்கு தந்த ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் தான் திருமறை குர்ஆன். இதை கொண்டு பொழுதுபோக்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் திருமறை குர்ஆனை ஓதுவதற்குரிய முழுமையான குர்ஆனை ஓதுவதற்குரிய காலத்தை எனக்கு சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓது என்று சொன்னார்கள். அப்படியானா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓது. அவர் சொல்லுகிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், அதை விட வேகமாக என்னால் ஓத முடியும். ஒரு மாதத்துக்கு 2 குர்ஆன், ஒரு நாளைக்கு 2 ஜுஸ். அதை விட அதிகமாக ஓத முடியும். ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன், ஒரு மாதத்துக்கு 4 குர்ஆன். இல்லை, அதை விட அதிகம் ஓத முடியும். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 10 ஜுஸ். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 10 ஜுஸ். அதை விட வேகமாக ஓதுவேன் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதெல்லாம் தஃப்தஹ், அப்படி என்றால் நீ ஓதுவது என்னவென்றே உனக்கு புரியாமலாகிவிடும். அதனால் ஆகக்கூடியது 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாடு போட்டார். அன்று முதல் அந்த இளைஞன், அந்த வாலிபன் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி கியாமுல் லைல் தொழ ஆரம்பித்து விட்டார். இதே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயது முதிர்ந்ததற்கு பின்னால் பிற்காலத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்
எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓத சொன்னார்கள். அதை நான் படிப்படியாக நான் இன்னும் முடியும் என்று சொல்ல போய் கடைசியாக 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்று நபி அவர்கள் சொன்னதை நான் ஏற்று செயல்பட்டு வந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு முதுமையும் வந்துவிட்டது, சிரமமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுவதாக நான் சொல்லிவிட்டேனே, ஒரு 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவதாக சொல்லிவிட்டேனே, அதனால் நான் அதை விடாமல் சிரமத்தோடு செய்து வருகிறேன் என்று முதுமை பருவத்திலே சொன்னார்கள் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் பொழுதுபோக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களும் சில மஷூராக்கள் செய்துவிட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மஸ்ஜிது நபவியிலே மஷூரா முடித்துவிட்டு வெளியே வர முயற்சி செய்கிறார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கியாமுல் லைலுக்காக குர்ஆனை ஓதி அவர் நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் ஓதுகின்ற அழகான கிராத்தை நபி அவர்கள் கேட்டுவிட்டு அவருக்கு பின்னால அப்துல்லா பின் மசூத் பின்னால தூரத்தில் நின்று அவர் ஓதுவதை கொஞ்ச நேரம் செவிதாழ்த்தி கேட்டுவிட்டு சென்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. சஹாபாக்கள் தங்களுடைய பொழுதுகளை குர்ஆனை ஓதுவதை கொண்டு அவர்கள் கழித்தார்கள். இன்று நாம் இந்த குர்ஆனை அரபியிலே ஓதுவதை கொண்டு பொழுதை போக்கவும் முடியும், அதனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதை கொண்டு பொழுது போக்கவும் முடியும். சகோதரர்களே, நமக்கு நேர் வழி காட்டுவதற்காக அருளப்பட்டதுதான் இந்த குர்ஆன். அப்படியான இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்நாளிலே நாம் முழுமையாக வாசிக்காத நிலைமையிலே மரணித்து விட்டோம் என்றால் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அந்த காலத்திலே குர்ஆனை கண்டிப்பாக அத்தனை பேரும் 100க்கு 100 விதமானவர்கள் மனநமிட்டுத்தான் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைமை நபிகளுடைய காலத்திலும் அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்து வந்தது. ஆனால் இன்று அப்படியல்ல. திருமறை குர்ஆனை மொழிபெயர்ப்போடு அச்சிட்டு கொடுக்கின்ற அளவுக்கு லட்சக்கணக்கான பிரதிகள் மக்களுக்கு மத்தியிலே இன்று விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல மொழிகளிலே அச்சிடப்பட்ட குர்ஆன்களை நாம் கணக்கு பார்த்தால் கோடிக்கணக்கான பிரதிகள் இன்று அச்சிடப்பட்டிருக்கின்றது. இப்படியான பிரதிகள் இன்று இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றது. இலவசமாக கிடைத்த பிரதிகளை கொண்டு போய் அவருடைய வீட்டிலே அவருடைய அறைகளிலே வைத்துவிட்டு அதை திரும்பி பார்க்காதவர்களாக எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே இப்படி ஒரு கேள்வி கேட்டான் என்றால், என்னுடைய குர்ஆனை உன்னுடைய மொழியிலே மொழிபெயர்த்து அதனை உனக்கு இலவசமாகவும் தந்து உன்னை வாசிக்க தூண்டிய போதும் கூட நீ வாசிக்காமல் அதை தூசி படித்து வருகின்ற அளவுக்கு நீ வைத்திருந்தாயே, உன்னுடைய பொழுதுகளை நீ எனக்கு என்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றமான வழியில் தானே கழித்தாய். என்னுடைய குர்ஆனை நீ வாசிப்பதற்காக உன்னுடைய பொழுதுகளை நீ போக்கினாயா? அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டால் நாம என்ன பதில் சொல்ல போகிறோம்? சகோதரர்களே, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொழுதை போக்க வேண்டுமா? இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பினை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதற்காக நேரங்களை நாம ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். வேலைக்கு போய்விட்டு வந்தோமா, அதற்கு பின்னால மக்ரிபுக்கு பின்னால இஷாவுக்கு இடையில நாம இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிக்க முடியும். விடுமுறை நாட்கள்ல நமக்கு தாராளமான நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே வீணாக பொழுதுபோக்குவதற்கு பதிலாக அல் குர்ஆனிலிருந்து ஒரு 40, 50 வசனங்கள், 100 வசனங்கள் என்ற அளவுக்கு மொழிபெயர்ப்புகளை வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் சில நண்பர்களோடு சேர்ந்திருந்து வீண் பேச்சுக்களை பேசி நமக்கு பாவ சுமைகளை சுமப்பதை விட ஒரு 4-5 பேர் சேர்ந்து அமர்ந்து இன்றைக்கு அல் குர்ஆனை கொஞ்சம் வாசிப்போமா, மொழிபெயர்ப்பை வாசிப்போமா, இன்று சூரத்துல் வாக்கியாவை வாசிப்போமா என்று வாசிக்கலாம்.
இன்று சூரத்துல் கஹ்ஃபை வாசிப்போமா? வாசிக்கலாம். இந்த குர்ஆன் எவ்வளவு அழகாக வழிகாட்டுகின்றது தெரியுமா? 12வது அத்தியாயத்தின் பேர் சூரா யூசுப். இந்த யூசுப் என்ற சூரா இருக்கின்றதே சாதாரணமான சூரா அல்ல, இளைஞர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய அழகிய சூரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனுடைய வீட்டுக்குள்ளே தனிமையாக இருக்கிறார்கள். மனைவி தனிமையாக இருக்கின்றார். அவருடைய அழகை கண்டு மயங்கிய அந்த பெண் அவர்களை பாவத்தின் பக்கம் அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற நேரத்திலே அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை மஅல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை படைத்த ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், எனக்கு உணவளித்து என்னை பாதுகாக்கின்ற எஜமானனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லி அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடினார்கள் என்ற இந்த வரலாறு நமக்கு ஒரு படிப்படையான வரலாறாக இல்லையா? இன்றிருக்கின்ற திருமணம் முடிக்காத இளைஞர்கள் இந்த சூறாவை வாசித்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டாதா? இதை யாருக்கு வாசிக்க தூண்ட வேண்டும்? பாடசாலையிலே இன்று கலவன் கல்வி படிக்கக்கூடிய பாடசாலை, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வயது வந்தவர்கள் கலவனாக படிக்கின்ற பாடசாலைகளை நாம் பார்க்கின்றோம். அப்படியான பாடசாலைகள் படிக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். இந்த சூரா யூசுப்பை ஒவ்வொரு இளைஞனும் வாசிக்க வேண்டும். அந்த நேரத்திலே அந்த தனிமையிலே அவர்கள் விரும்பி இருந்தால் அந்த பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் யாருக்கு பயந்தார்கள்? அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள். அதே போல் இன்று இருக்கின்ற இளைஞர்களும் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் என்றால் அல் குர்ஆனின் மூலமாகத்தான் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்க வேண்டும். தந்தை பிறன்பெடுத்து அடிப்பதனாலேயோ, தாய் அந்த வேறு வேறு தண்டனைகளை கொடுப்பதாலேயோ பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துவது என்பது தற்காலிகம், நிரந்தரமில்லை. தந்தை மகனை பார்த்து நீ சிகரெட் குடிக்காதே என்று சொல்லுகிறார். அந்த மகன் சரியா, தந்தை மகனை பார்த்து நீ சிகரெட் குடிக்காதே என்று சொல்கிறார். ஆனால் தந்தை குடிக்கிறார். மகன் எதுவரைக்கும் கட்டுப்படுவான்? அவனுடைய சுமார் ஒரு 12, 13, 15 வயது வரைக்கும் தந்தைக்கு கட்டுப்படுவார். அதற்கு பிறகு மகனும் குடிப்பார். ஏதாவது சந்தர்ப்பத்தில் தந்தை மகனை அதட்டினால், ஏன் நீங்கள் குடிக்கிறீர்கள், நான் குடித்தால் என்ன, திருப்பியும் கேள்வி கேட்பான். அதனால் இந்த திருமறை குர்ஆன் என்பது நிரந்தரமான வழிகாட்டு. அப்படியான வழிகாட்டுதலுக்குரிய இந்த குர்ஆனை கண்டிப்பாக நமது பிள்ளைகளுக்கு நாம் வாசிக்க கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நமது பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டுகின்ற அந்த நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் பாடசாலை பாடங்களை மீட்டுகின்ற அந்த நேரத்திலே அவர்களுக்கு நாம் சட்டம் போட வேண்டும். நீ பாடசாலை பாடத்தை படிப்பதற்கு முன்னதாக அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை குறைந்தது 1/4 மணி நேரமாக நீ வாசிக்க வேண்டும். விடுமுறை நாள் வந்தால் அந்த பிள்ளைகளை நாம் அவர்களுக்கு முன்னால் நின்று குர்ஆனை வாசிக்க வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை பார்த்து எனக்காக அல் குர்ஆனை ஓதி காட்டு என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்க நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது நபி அவர்கள் இல்லை, ஓது என்று சொன்னார். மீண்டும் மீண்டும் ஓது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஓத வைத்து காது கொடுத்து கேட்டிருக்கின்றார். பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் 4 பேரை உட்கார வச்சு அதில் ஒரு பிள்ளைக்கு குர்ஆன வாசி, நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொல்லி உட்கார வைத்து, பிள்ளைகளை உட்கார வைத்து தாயும் தந்தையும் சேர்ந்து வாசிக்க வைத்து அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் என்ன? இப்படியான நடைமுறைகளை நாம் வீட்டிலேயே ஏற்படுத்தக்கூடாது. சகோதரர்களே, அல் குர்ஆன் அற்புதமான ஒரு குர்ஆன். இந்த குர்ஆனில் எந்த விதமான மாற்றத்தையும் எவராலும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ் விடுகின்ற சவால் என்று சொன்னால், இது
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் தான் என்ற சவாலை அல்லாஹ் விடுகின்றார். இந்த சவாலை முறியடிக்க இன்று எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்நாளிலே நாம் கண்டிப்பாக பின்பற்றுவதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்மை எழுப்பி கேட்கின்ற கேள்வியின் போது இப்படி ஒரு கேள்வி கேட்டார், இந்த குர்ஆன் உனது மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததா? ஆம். உனது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த குர்ஆனை முழுமையாக நீ வாசித்து பார்த்ததுண்டா என்று கேட்டால் இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? ஆகவே மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக திருமறை குர்ஆனை எல்லோருமே திட்டம் போட்டு படிப்படியாக முழுமையாக வாசித்து முடிக்குமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.